எல்லையில் அதிகரித்திருக்கக்கூடிய பதற்றத்தால ராஜஸ்தானில் மருத்துவத்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார். பாரதி ராஜா, விவரங்கள். கண்டிப்பாக நேற்று இரவு ஜெய்சல்மீர், அதாவது ராஜஸ்தான் மாவட்டத்தின் ஜெய்சல்மீரில் தாக்குதல் நடந்தது தெரிந்த விஷயமே. அதிக அளவிலான ட்ரோன்களும் ஏவுகணைகளும் அந்த மாவட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று இரவு கூட, நள்ளிரவில் கூட அம்மாநில முதல்வர் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த நிலையில் இன்று காலை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த எல்லை மாவட்டங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் குழு ஒன்றை ஏற்படுத்தி அந்த குழுவில் மருத்துவர்கள் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜஸ்தானின் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது எல்லை மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அந்த குழு அந்த மாவட்டங்களில் தங்கி ஏதேனும் பாதிப்பு நிகழ்ந்தால் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பேரிடர் மீட்பு குழுவுடன் இணைந்து செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜஸ்தான் மாநிலத்தின் எல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களையும் அழைத்து பேசியிருக்கிறார். நிலைமையை கண்காணித்துக் கொண்டே இருங்கள், தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அரசு தயாராக இருக்கிறது, இதில் கட்சி வேறுபாடு இல்லை என்ற விஷயத்தை நேரடியாக அனைவரையும் அழைத்து கூறியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் ராஜஸ்தான் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அனைத்தையும் அரசு திறம்பட கையாளும் என்றும் அம்மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உஷார் நிலை காரணமாக மருத்துவ துறையில் மருத்துவர்கள் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. போர்க்கால சூழலை முன்னிட்டு இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.